கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வெள்ளைப்போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஒரு வேத வசனம் வாசிக்க கேட்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். பாருங்க, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான, நம்ம அதிகமாக விசுவாச அறிக்கை செய்கிற ஜெபத்தில் பயன்படுத்துகிற ஒரு வேத பகுதி தான் இந்த வசனம். நமக்கு தெரியும், அவரிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது அப்படின்னு சொல்லி. பாருங்க, நம்ம எல்லாமே அழைக்கப்பட்டவர்கள் ஆகியால் தான் இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி நின்று கொண்டிருக்கிறோம். நம்ம ஒரு காரியத்தை மாத்திரம் புரிந்து கொள்ளணும், இல்லைன்னா நம்ம செக் பண்ணி பார்க்கணும். என்ன அப்படின்னா, நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேனா அப்படின்னு சொல்லி. நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவளாக இருப்பேனானால் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லாமே ஏதோ ஒரு நன்மைக்காக ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். பாருங்களேன், தேவனிடத்தில் அன்பு கூறாம தங்கள் சுய வேலைகளை பார்த்து செஞ்சுட்டு ஓடுறவங்களுக்காக சொல்லப்பட்ட வசனம் கிடையாது இது. யார் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில ஒருவேளை நடக்கிற காரியங்கள் தீமையை போல இருந்தாலும், அது எல்லாமே ஏதோ ஒரு தீமையா முடிஞ்சிருமோன்ற பயத்தை கொடுக்கிறதாக இருந்தாலும், அதோடைய முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னா, அது எல்லாமே ஏதோ ஒரு நன்மைக்கு ஏதுவா கொண்டு போய் முடிந்திருக்கும். ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுது அப்படின்னா, குட் ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்ஸ் கிடைக்குமா, நல்ல ஆவிக்குரிய பெனிஃபிட்ஸ் நமக்கு அதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியுது. பாருங்களேன், அப்போது ஒன்றே ஒன்று நான் செய்யணும். என் வாழ்க்கையில் ஏன் இந்த மாதிரி தீமையெல்லாம் வருது அப்படி புலம்புறதை விட்டுட்டு நான் எதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நான் தேவனிடத்தில் அன்பு கூறுறேனா, நான் வேதம் வாசிக்கும் பொழுது கடமைக்கு வாசிக்கிறேனா, இல்லை அன்பு கூர்ந்து விருப்பமாக எடுத்து வாசிக்கிறேனா, நான் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது கடமைக்கு பயந்து கீழ்ப்படுகிறேனா, இல்லை அன்பு கூர்ந்து அவரை ப்ளீஸ் பண்ணணுன்றதுக்காக நான் கீழ்ப்படுகிறேனா, நான் கர்த்தரை துதிக்கும் பொழுதும் ஜெபிக்கும் பொழுதும் அது செய்யலாம் பிரச்சனையாடுன்றதுக்காக செய்கிறேனா, இல்லை கர்த்தரை நான் உயர்த்தணும் அவரை மகிமைப்படுத்தணுன்ற அந்த அன்போடு செய்கிறேனா. நான் எதையுமே கர்த்தருக்கு செய்யும் பொழுது அன்பின் அடிப்படையில் செய்வேனானால், கர்த்தர் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி ஏதோ ஒரு நன்மை இருக்குது. பார்க்க அது நன்மையை போல தெரியாவிட்டாலும் அது எல்லாமே அதன் முடிவை பார்க்கும் பொழுது நன்மைக்கு ஏதுவாக நடந்து மிகப்பெரிய ஆவிக்குரிய நன்மைகளை என்னுடைய வாழ்க்கையில் அது கொண்டு வந்து கொடுத்துருக்கும். மிகப்பெரிய நன்மை என்னுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும். புரிந்து கொள்வோம். நம்ம ஒன்றே ஒன்று தான் செய்யணும், கர்த்தரிடத்தில் அன்பு கூறுறோமான்றதை செக் பண்ணிக்கணும். ஜபிக்கலாம். பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு ஆண்டவரே முடிவு பரிந்து உண்மையுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. கடைசி வரைக்கும் ஆண்டவரே ராஜா, இந்த பாதையில் உங்ககிட்ட அன்பு செலுத்துகிற பாதையில் நாங்கள் வழி விட்டு விலகாதிருக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அப்போ நாங்கள் புரிஞ்சிக்குவோம், எங்கள் லைஃப்பில் என்ன நடந்தாலும் அவைகள் எல்லாம் நன்மைக்கு எதுவாக தான் நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.